கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல்ல எல்எஃப்ஜி டீமுக்காக நம்ம கேஎல் ராகுல் கேப்டன்சி பதவி எடுத்து ஆடிட்டு இருக்காருங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு சின்ன பஞ்சாயத்து போச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த ஒரு வீடியோ. என்ன ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும், உண்மையாலுமே கேஎல் ராகுல் வேற டீம் மாற போறாரா, என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர் சூப்பர். எப்பவுமே ஐபிஎல் டீம் ஆகட்டும், லைஃப் ஆகட்டும், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தோல்வி டைம்ல பார்த்தோம் அப்படின்னா போடா நல்லா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறது மட்டும் சப்போர்ட் கிடையாது. ஸோ தோல்வியா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் 10 தடவை முயற்சி பண்ண, இன்னும் 20 தடவை முயற்சி பண்ணு, ஸோ கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சப்போர்ட் பண்றது தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல நம்ம வெல் விஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா ஐபிஎல் டீமும் இதே ஒரு பேட்டர்ன்ல தான் இயங்குதுன்னு சொன்னோம். ஸோ என்னதான் வீரர்கள் எல்லாரும் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும். சம்பளம் வாங்கிட்டு இப்படி ஆடுறமே, சம்பளம் வாங்கிட்டு நம்மளால இந்த டீமை ஜெயிக்க முடியலையே, இத்தனை ஃபேன்ஸ் காசு கொடுத்து வராங்களே, ஒவ்வொரு டிக்கெட்டும் 3000 4000 5000 10,000 இருக்கு. ஸோ இவ்வளோ கொடுத்து வந்து நம்ம மேட்சை பார்க்குறாங்க, நம்மளால ஏதாவது அவங்களுக்கு கொடுத்துட முடியாதா அப்படிங்கிற விஷயம் இருக்கும். என்னதான் இருந்தாலுமே டீம் மேனேஜ்மெண்ட்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் டீம்ல பிரதிபலிக்கும் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா நான் ஆர்சிபி, சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் சொல்வேன். ஸோ மும்பை இந்தியன்ஸே பார்த்தோம் அப்படின்னா இப்போ லிட்டில் பிட் ப்ரெஷர் பண்ற மாதிரி தெரியுது. ஆனால் சிஎஸ்கே ஒருபோதும் பண்ணது கிடையாது. டிராஃபி அடிச்சப்பவும் ப்ரெஷர் பண்ணது கிடையாது, தோத்தப்பவும் ப்ரெஷர் பண்ணது கிடையாது. நான் சிஎஸ்கே அப்படின்னு சொன்ன உடனே ஐபிஎல் டீம் மட்டும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஐபிஎல் டீம் மட்டும் கிடையாதுங்க. டெக்சாஸ் ஆடிட்டு இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா T20 ஆடிட்டு இருக்காங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா T20 எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஃபேப் டு பிளஸி தலைமையில தோத்துக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்ப கூட காசி சார் போய் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த சமயத்துல தான் பீடாக் இருக்காரு இல்லையா, அவர் தான் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ அது மூலியமா தான் நான் சொல்றேன். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சாரி சார் இந்த மாதிரி தோத்துட்டோம், நாங்களும் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சாரியா, இதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா, அதெல்லாம் என்ன பிரச்சனையும் கிடையாது, எடுத்த உடனே எல்லாரும் டைட்டில் அடிச்சிட முடியுமா, எல்லாரும் பண்ணிட முடியுமா, ஒரு சான்ஸ் வேணும் இல்ல, டீம் காம்பினேஷன் செட் ஆகணும் இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க போய் ஃப்ரீயா ஆடுங்க, மீதி இருக்க கேம்ல உங்களுடைய முழு முயற்சியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுத்தாராமா. ஸோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதனால தான் சிஎஸ்கே இப்போ வரைக்கும் பெஸ்ட் பிரான்ச்சைஸா இருந்துட்டு இருக்கு. எம்எஸ் தோனி அப்படிதான் சொல்லுவார். எம்எஸ் தோனி அப்படி பண்ணக்கூடிய டீமுக்கு கீழே ஆடவே மாட்டாருங்க. ஏன்னா பிசிசிஐ செலக்டரா இருக்கும்போது ஸோ அந்த செலக்டர்ஸே வந்துட்டு சாக் பண்ணவர் நம்ம தலைவன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு தோனி அவர்கள் வந்துட்டு எப்போ மரியாதை இருக்கக்கூடிய ஒரு டீம்ல தான் விளையாடுவாரு. ஸோ அதனால தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இவ்வளோ வருஷம் சர்வே பண்ணிட்டு இருக்காரு. பெரிய ப்ரெஷர் கிடையாது, எல்லாமே தெரிஞ்ச முகங்கள், அவங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணலாம். ஸோ கிடைச்சா லக்கு, ஸோ பிளே ஆஃப் போனா உண்டு, இல்லை ஒரு சீசன் தோத்துட்டோம் அப்படின்னா அடுத்த சீசன் கம்பேக் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் சிஎஸ்கே உடைய பேட்டர்ன். அதனால தான் சக்ஸஸ்ஃபுல் டீமா இருந்திருக்காங்க. இதை தாண்டி ஆர்சிபியும் அப்படித்தான். ஸோ என்னதான் மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர்லாம் சுத்தமாக கிடையாது அவங்களுக்குள்ள. ஸோ மேனேஜர்ஸ் மாறிக்கிட்டே இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்காது. டிராஃபி அடிச்சாலும் அடிக்காட்டி அவங்களோட ஃபேன்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லக் பேஸ்டா அவங்களுக்கு அமைய மாட்டேங்குதே தவிர ஸோ மற்றபடி அவங்க ப்ரெஷர் அப்படிங்கிறது கிடையாது. மும்பை இந்தியன்ஸ் மேலே இப்போ லிட்டில் பிட் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சீசன் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு போற டீம் தான். சரி ஓகே, இப்போ நம்ம டாபிக் வருவோம். எல்எஸ்ஜியோட ஓனர் இருக்காரு தெரியுமா, ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பூனே டீம் இருந்துச்சு. அதாவது இந்த 2016-17 ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ எம்எஸ் தோனி அந்த டீமுக்கு கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 2-3 மேட்ச் தொடர்ந்து தோக்கும்போது இல்ல நீ கேப்டன்சியிலிருந்து போயிரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீவன் ஸ்மித் வந்துட்டு அந்த சீசன் கேப்டன்சி பண்ணுவார். தோனியவே பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி தூக்குனால தான். ஸோ தோனிக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் அமௌண்ட் வாங்கியிருக்கோம்ல, ஹக்ஸன்ல எடுத்திருக்காங்கல்ல, அதனாலே அந்த சீசன் ஃபுல்லாமே கொஞ்சம் ஆடி கொடுத்தாருங்க. ஸோ அடுத்த சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கப் அடிச்சதெல்லாம் வந்துட்டு கம்பேக் ஸ்டோரி, அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வெறித்தனமா ஆனாரு தலை. பட் இருந்தாலும் அந்த சீசன் அவரையே அப்படி பண்ண ஒரு ஆளுன்னு சொல்லலாம். இப்போ கேஎல் ராகுல் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் அந்த கான்வர்சேஷன் பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் டீச்சர் கிட்ட ஒரு பையன் எப்படி தயங்கி நிற்பான், அந்த மாதிரி கேஎல் ராகுல் எவ்வளோ பெரிய ஆளு, இந்தியாவுடைய 3 ஃபார்மேட்லேயே இருக்கக்கூடிய ஆளு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பண்றாரு. ஒரு கேப்டன்சி பண்ணியிருக்காரு, பஞ்சாபை கொண்டு போயிருக்காரு, இப்போ இந்த டீமுக்கு கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. 2 சீசனா நல்லா தான் பண்ணியிருக்காங்க எல்எஸ்ஜி. ஆனா இந்த மேட்ச் தோத்ததுக்கு கேஎல் ராகுல் என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி என்ன பேசினாருன்னு தெரியல. ஆனா கான்வர்சேஷன் ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் தெரியும். ஏன்னா கேஎல் ராகுல் ஒரு மாதிரி ரொம்ப சோகமா ஒதுங்கி நின்று இருந்தாரு. அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே தெரியுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. ஸோ அதை பார்க்கறக்கே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் டீம் ஓனர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேஎல் ராகுல வந்துட்டு நீ ரொம்ப பாவம்பா, திரும்பி ஆர்சிபிக்கே வந்துருன்னு ஒரு பக்கம் கூப்பிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நீ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அடுத்த சீசன் அவர் வேற டீமுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ரிமைனிங் மேட்ச்ல நிக்கோலஸ் பூரான் தான் கேப்டன்சி பண்ண போறதா தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு 100% ஸ்வோர் கிடையாது. இருந்தாலும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்னும் சம் வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு போச்சுக்காங்க. நிக்கோலஸ் பூரான் தான் வந்துட்டு லீட் பண்ணி கொண்டு போட போறாரு எல்எஸ்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி உள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுதோ, ராகுல வந்துட்டு கீழே இறக்குறாங்களோ, ஸோ நீ வேண்டான்னு சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ. ஸோ ஓனர்ஸ் கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க பிளேயர் அமௌண்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால எவ்ரி கேம் எல்லாம்
வந்துட்டு நம்மளால வின் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு டைட்டில் வின்னர் தான் ஒரு சீசனுக்கு வர முடியும். 10 டீமோட ஓனரும் போட்டு இப்படி பிரஷர் பண்ணா யார் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? ஸோ அதே மாரி தான் இப்ப கேஎல் ராகுலுடைய நெலைமை. ஸோ ஓவராலா இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ஸோ அந்த ஓனருக்கு நீங்க குடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? அந்த திட்டு என்ன? அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.